இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவர்களுக்கே தெரியாது நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம படிச்சதுதான் காரணம். நம்ம ஒரு நாள் கூட அதற்கான அடித்தளத்தை இட்டது திமுக தான். நீங்க சொல்ற அந்த 2000க்கு அப்புறம் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு 10 வருட காலகட்டம் அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம். நீங்க சொல்வது போல அதிகமான இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு அதிமுகவும் பெரும்பங்கு வகிக்குது. தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக இளைஞர்களை ஈர்க்கிறதா? இளைஞர்கள் வராங்க, அதுக்கப்புறமாக்க ஒரு 2 ஆண்டு காலம் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ எங்கள் பக்கம் 10,000 பேர் வரும்போது எங்களை பெருசாக பேச எந்த ஊடகமும் இல்லை. ஏன்னா வலிமையற்ற பிள்ளைகள் நாம் தப்பிச்சுங்க இருக்கு. ஈழத்தை பற்றி நிறைய பேசுனீங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இதை பண்ணி பிடிச்சு. ஆனா ஈழத்திலிருந்து லண்டனுக்கு சென்று லண்டனிலிருந்து நேரடியாக வந்து 99 உங்களை திருமணம் செய்தாரு. அவங்களுக்கு என்ன நியாயத்தை கற்பிச்சீங்க நீங்க? சார் ஏறத்தாழ 200 படம் அடிச்சிருக்கிறார் சார் ரஜினிகாந்த். ஆமா, அவங்க குடிக்க வச்சு நீங்க நடிக்க வச்சு கூட்டிக்கிட்டு ஓடு, அதை இழுத்துக்கிட்டு வா, இது குத்துப்பாட்டு போடு. நான் கேட்கிறேன், கரூர்ல நீங்கள் அரசியல் கட்சி போடுகிற போது நீங்கள் செய்த காரணம் என்ன? யார் பொறுப்பேற்கிறது சார்? சார் இளைஞர்கள் வாக்கு வந்து நம்ம பேசுறோம், குழந்தைகள் இறந்தார்களே. கம் டு பனையூர். நடராஜனை எப்படி சாதிய குரூரத்தோடு எப்படி வந்து இந்த கலைஞர் கலைஞர்னோட சொல்ல கருணாநிதி அவர்கள் என்ன திட்டமிட்டு செய்தார் சொன்னால், ஓட்டு வங்கிக்காகவே நடராஜன் பேரை பின்னாடி போட்டு தாளமுத்த முன்னாடி போட்டு தாளமுத்து நடராஜன் சொல்லி பெயர் மாற்றி சாதிய வன்மத்தை கைக்கிய கருணாநிதியுடைய கட்சியிலிருந்து இவர் வரார். அந்த இளைஞர்களுக்கு செய்த நன்மை உங்கள் தலைவர் முதல் கையெழுத்தை பச்சை எங்களை ஜோசப் விசை என்று இடுகிற போது 4000 ரூபாயை மாதந்தோறும் இளைஞர்களுக்கு கொடுக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபா போட்டு விற்கிறீங்களே, அதை முதல்ல தடுத்தாலே போதும். அந்த இளைஞர்கிட்ட அவனுக்கே 2500 ரூபா ஒரு படத்துக்கு வந்துருக்கு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு சாராரை நோக்கி தங்களுடைய பிரச்சாரங்களை முன் வச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு சாராரின் வாக்கு வங்கியை குறி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான வாக்கு வங்கியாக இருப்பது அப்படிங்கிறது இளைஞர்களினுடைய வாக்கு வங்கி. அந்த இளைஞர்களினுடைய செல்வாக்கு இந்த முறை யார் பக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு. இப்ப இளைஞர்களுடைய செல்வாக்கு எந்த கட்சிகளுக்கு இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன, எந்த கட்சிகள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்களை அதிகமாக முன்னெடுத்திருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பலனளிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு தம்பி முருகேசன் அவர்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு முகில் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்கள் நால்வரையும் நான் வரவேற்கிறேன். இதில் நான் முதலாவதாக திரு ராஜகம்பீரன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போது திமுக ஆளும் கட்சியாக இருந்து இளைஞர்களுக்கான பல்வேறு தமிழ் புதல்வன், இந்த மாதிரி இளைஞர்களுக்கான நான் முதல்வன் திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் இளைஞர்களை போய் சேர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன மாதிரியான பார்வை திமுகவின் மீது இருக்கிறது, அண்ட் மோர் ஓவர் மற்ற கட்சிகளின் மீதான பார்வையும் எப்படி இருக்கிறது, பிரதானமாக அதிமுகவாக இருக்கட்டும், புதிதாக வந்திருக்கிற தாவேகாவாக இருக்கட்டும், எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின உங்களோட பார்வை என்ன? அது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இன்றைக்கு அதிகமான பேர் ஐடி செக்டார்ல வந்து வேலை செய்யறாங்க. அந்த ஃபீல்டு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, பெங்களூர் மாதிரியான இடங்கள்ல பெரிய அளவுல இருக்கிறது, பெரிய மாநகரங்களிலே இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டிலே வந்து உலகமயமாக்கல் பொருளாதார அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட போதே, டங்கல் திட்டம் காட்டு ஒப்பந்தம்லாம் வந்த போதே, உலகமயமாக்கல் வந்த போதே, இனிமேல் தனியார் துறைகள் அதிகமாக வரப்போகிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் மாறப்போகிறது என்பதை உணர்ந்து சென்னையினுடைய மைய பகுதியாக அந்த ராஜீவ்காந்தி சாலை, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்கவே இன்னைக்கு
வந்து ஐடி கம்பெனிகள் நிறைய உருவானது இருக்கு, அது கலைஞரினுடைய பங்களிப்பு. இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவர்களுக்கே தெரியாது நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம படிச்சதுதான் காரணம், நம்ம மெரிட் தான் காரணம், நம்மளுடைய அறிவாற்றல் தான் காரணம்னு சொன்னால் கூட அதற்கான அடித்தளத்தை இட்டது திமுக தான். அவர்கள் உருவாக்கவில்லைன்னா இவர்களுக்கு வேலை கிடையாது. அந்த ஐடி கம்பெனியில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து அதுக்கு திமுக எதிராக இன்னைக்கு வந்து கமெண்ட் போடலாம், Facebookல எழுதலாம், சோசியல் மீடியால வந்து பல விஷயங்கள் எழுதலாம். ஆனால் அவர்கள் வந்து இந்த மரத்து மேல ஏறி இந்த மரத்தினுடைய உச்சியில இருந்துதான் இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த 2021 அப்புறம் தான் உருவாக்கப்பட்டதா? கலைஞர் காலத்துல இருந்து தொடர்கிறது. கடந்த, அதாவது நான் சொல்றதுன்னா அந்த 2000 காலகட்டத்திலேயே அது வந்துருச்சு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஐடி துறை வந்து கொடிகட்டி பறக்கிறது. அதிலே பல இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு காரணமே திமுக தான். இது பல பேருக்கு தெரியாது. நீங்க சொல்ற அந்த 2000க்கு அப்புறம் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு 10 வருட காலகட்டம் அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம். நீங்க சொல்வது போல அதிகமான இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு அதிமுகவும் பெரும் பங்கு வகிக்குது. இல்ல நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும். அது மத்திய அரசாங்கத்தினால தான் அது கொண்டு வரப்படுகிறது. அன்றைய மத்திய அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை வைத்து வென்றெடுத்தது திமுகவினுடைய அரசு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு வந்து ஒரு நவீனமான கட்டமைப்பு இன்னைக்கு பெற்றிருக்கிறது. நீங்க எந்த திசைக்குள்ள போனீங்கனாலும், எந்த மாநகரத்துக்குள்ள போனீங்கனாலும் பெரிய பெரிய பாலங்கள், பிரம்மாண்டமான சாலைகள்லாம் உருவாயிருக்கு, 8 வழி சாலைகள் எல்லாம் உருவாயிருக்கு இல்லையா? இதற்கு எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டு தந்ததே திமுகவினுடைய அரசு தான். வந்து ஒரு கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற அரசு. கட்டமைப்பு மாநிலம் தோறும், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்றான், புதிதாக மருத்துவக் கல்லூரியை நாங்க அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு, போதுமான அளவுக்கு எல்லா ஊர்லயும் வந்து மருத்துவக் கல்லூரி இருக்கிறது அப்படின்னா அதற்கு விதை போட்டது யாரு? திமுக தான். அதனால இளைஞர்களை வந்து பெருவாரியாக நீங்க வந்து எல்லா கிராமங்களிலுமே இன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அந்த போக்குவரத்தை எளிதாக்குவதற்காக பஸ் பாஸ் வழங்கியதாக இருக்கட்டும். நீங்க இப்ப கூட சமீபத்தில் 10 லட்சம் லேப்டாப் வழங்கினாங்க இளைஞர்களுக்கு. அப்ப இன்றைக்கு நவீன உலகத்தை நோக்கி நான் முதல்வன் திட்டம், மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வந்து அந்த இது கொடுக்குறாங்க, உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க வந்து போட்டித் தேர்வு எழுதுவதற்கு, டிஎன்பிசி மாதிரியான தேர்வுகள்லாம் எழுதுவதற்கு பயிற்சி மையங்களை நிறைய இடத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. அறிவுசார் புரட்சியை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான நூலகம், நீங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி ஒரு நூலகம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலோட பெருசா இருக்குது. அவ்வளவு நவீன கட்டமைப்போட வாசிப்பதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அறிவை விரிவாக்குவதற்கு ஒரு IAS படிக்கணும் அப்படின்னா பணக்கார வீட்டு பையன் தான் ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க முடியுங்கிற அந்த நிலைமை இருக்கு இல்லையா? அதை தகர்க்கிற விதமாக ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தி இளைஞர்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கான எல்லா அடித்தளத்தையும் இட்டது இந்த அரசு தான், திராவிட மாடல் அரசு தான். கல்வி வேலை வாய்ப்புல முக்கியமான நகர்வுகளை திமுக பண்ணியிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அக்னீஸ்வரன் சார், இப்போ இதில் அதிமுகவோட ரோல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கலைஞர் அடித்தளமிட்டதுல இருந்து இப்போ அதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வளர்த்தெடுக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் திமுகவினுடைய பங்கு தான் பெரும் பங்கு இருக்கிறது அப்படின்னு ராஜகம்பீரன் அவர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அந்த சட்டம் வந்ததே 2002 தான். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் இவங்க எதுவுமே செய்யலையா, வளரலையா? ஆரம்பத்துல இந்தியா முழுவதும் 10வது 12வது அப்படிங்கிறத PUC தான் அன்னைக்கு இருந்தது. அத 100% கல்வியில இருந்த கேரளா புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் 10வது 12வது என்று பிரித்து அதற்கு பிறகு நீங்க பட்டய கல்வி 3 ஆண்டு காலம் அப்படிங்கிறத இந்தியாவிலேயே முதல் முறையா கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல். அது மட்டுமா, உலகம் முழுவதும் இன்னைக்கு பொறியியல் வல்லுநர்கள் போய் இருக்கிறாங்களா? எல்லா நாடுகளையும் போய் இருக்கிறாங்கல்ல. அதற்கு காரணம் தனியார் பொறியியல் கல்லூரிகளை அல்லது பொறியியல் கல்லூரிகளை வெறும் 8 பொறியியல் கல்லூரிகள் தான் இருந்துச்சு. அதை அதிகப்படுத்தி இன்னைக்கு ஏறத்தாழ 600 பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல். அதுக்கு பிறகு அதன் வழியில் வந்தவங்க 69% இடஒதுக்கீடு, இந்தியா முழுவதும் 72% இடஒதுக்கீடு கேரளா கர்நாடகாவில் பின்பற்றப்பட்டது. ஆனால் இந்திரா சகானி வழக்கு 50%க்கு மேல நீங்க இடஒதுக்கீட எந்த வகுப்பினருக்கும் கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் 50%க்கு மேல எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அப்படின்னா அது 9வது அட்டவணையில் சட்ட பாதுகாப்பை உறுதி செய்து அன்றைய PV நரசிம்மராவ் STS தலைமையில போய் பார்த்து அது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்ததனால் இன்னு வரைக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் நாம அந்த அரசு இதில் இருக்கிறோம். அது மாத்திரமில்ல, மடிக்கணினி திட்டம் யார் கொண்டு வந்தது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2011 இளம் பெண்கள் இளம் பாசறை என்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவிலே எந்த கட்சியும் கொண்டு வரவில்லை. அதிமுக தான்
இளம்பெண்கள் இளம்பாசறை என்கிற திட்டத்தை கொண்டு வந்துச்சு. 2010 ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்களை பார்த்து இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார். அம்மா, வருங்கால அரசியல் என்பது வெறும் போஸ்டர் ஒட்டுறது, மைக்க பிடிச்சு பேசுறது என்பதையெல்லாம் ஒரு காலத்தில் இது தேவையா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல், எல்லாமே கணினி. ஆகவே நீங்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்ற ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவூட்டல் படுத்தி அதை 2011 ஆரம்பிச்சாங்க. ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய கட்சியும் அது ஆட்சியில் இருந்தபோது அந்த அரசாங்கமும் செஞ்ச நலத்திட்டங்களும் எதிர்கால சமுதாயத்தை இப்படிதான்ப்பா இருக்கணும், இதுதான்ப்பா அந்த அடுத்த தலைமுறையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு விதை போட்டு வளர்த்த இயக்கங்கள் அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு அதை பின்பற்றி அதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக இளைஞர்களை ஈர்க்கிறதா, இளைஞர்கள் அதிமுகவை நோக்கி வருவது அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறதா இல்ல தயங்குகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒரு தயக்கமும் இல்ல. எல்லோரும் நினைக்கிறாங்க அது 50 வருஷ கட்சி, 52 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அது 31 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. ஏப்பா, அதிமுகவையே 31 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு, 50 வருஷ கட்சின்றீங்களே, அப்ப திமுக 80 வருஷ கட்சியில? அப்படி அது அர்த்தம் இல்ல. ஒரு தலைமுறை இருக்குதுன்னா அடுத்த தலைமுறை அந்த குடும்பத்துல வராதா? இப்ப 2 கோடி வாக்காளர்கள் உறுப்பினர்கள் சொல்றாங்க, அந்த 2 கோடி குடும்பத்துக்கு 2 கோடி உறுப்பினர்களுக்கு அந்த குடும்பத்துல இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, 2 பேர் வச்சுக்கோங்க. அதான் ஆகையினால எல்லா கட்சிகள்லயும் இருக்கிறது. ஆனால் அதிமுகவுல முன்னணியில இருக்குது இந்த இளம்பெண்கள் பாசறை என்பதை 2011, இன்னைக்கு 2026 தேர்தல். அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க? தகவல் தொழில்நுட்ப பிரிவு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க? இவைகள் எல்லாம் இளைஞர்களை தன்மையப்படுத்தி வச்சிருக்குது. இல்ல அவருக்கு 80 வயசு, அவருக்கு 70 வயசு, வயது முக்கியம் அல்ல. நீ 18 வயசு 16 வயசுல மெத்தப்பட்ட மேல ஏத்திக்கிட்டு போற இளைஞன் தான் சார். ஆனால் இப்போ ராஜகம்பீரன் சார் சொன்னது அந்த ஐடி ஃபீல்டு, ஐடி செக்டார்ஸாக இருக்கட்டும், தொழில்துறையை கொண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அதில் இந்த 10 ஆண்டுகளில் அதிமுக செய்த விஷயங்களை இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா? இங்க 2019 கொரோனா காலகட்டத்தில் கல்லூரிகள் இயங்கவில்லை, பள்ளிக்கூடங்கள் இயங்கவில்லை. அந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் இந்த மொபைல் மூலமாவே அவர்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா அப்படின்றது தெரியல. கொரோனா அது முதல் அனுபவம் அதிமுக அரசாங்கத்திற்கு, மத்தியில் பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு. ஆனால் அவர்களை அது இடைநிற்றல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அந்த கொரோனா காலகட்டத்தில் 2019 உயர்கல்விக்கு போனவங்க 51.4%. அப்போ ஒரு பெருந்தொற்று காலத்துல கூட கல்வியை, கல்லூரியை இழுத்து மூடல, நிக்கல, மாறாக முன்னேறி இருக்குது. அரசாங்கத்திட்ட வருமானம் இல்லை, மத்திய அரசு எந்த இது இல்லை, நமக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நின்ற போதும் கூட கல்வியில் நாம் வளர்ந்திருக்கிறோம். அப்ப இதைத்தான் அது காட்டுதே ஒழிய எல்லாவற்றையும் நாம பொதுப்படையாக பார்த்துட்டு ஆஹா அவங்களுக்கு பாருங்க இம்புட்டு கூட்டம், இவங்களுக்கு பாருங்க இம்புட்டு கூட்டம். இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசுகிறார் என்றால் ஒரு கொள்கைவாதி, தமிழ் தேசியம் பேசுகிறார், அதை ஈர்த்தவர்கள் இருக்கின்றார்கள். இது நடிகர் விஜய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. இன்னும் தொண்டனாக மாறுகிறார்களா என்றால் 2026 தான் தெரியும். ஆக இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது எல்லார் இதுலயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞர்களை சரி வழி பாதையில், ஒரு குதிரைக்கு கூட உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசியில குதிரை தான் வேகத்திறன் அதிகம், ஹார்ஸ் பவர் அதிகம். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நீராவி என்ஜினை பயன்படுத்துவதற்கு முன்னால் குதிரையை வைத்து கொண்டுதான் அந்த நீராவி என்ஜினுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குதிரைக்கு கூட ஒரு கடிவாளம் என்று ஒன்னை ஏன் போடுறோம்? இஷ்டத்துக்கு போ விடலாம்ல. ஆக கடிவாளம் போடாத குதிரைகளும் இளைஞர்களும் உண்டு. அதை இப்படித்தான் போக வேண்டும் என்று அரசாங்கத்தின் மூலம், நலத்திட்டங்கள் மூலம், நல்லொழுக்கத்தின் மூலம், நல்ல கல்வியின் மூலம் வளர்ச்சி பாதையில் கொடுத்தது அதிமுக என்பது என்னுடைய பார்வை. நான் பார்க்கிறேன். சார், தம்பி முருகேசன் சார், இப்போ நாம் தமிழர் கட்சியை நோக்கி சீமானவர்களோட பேச்சால ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்
எப்படி ஒரு காலேஜ்குள்ளே வந்துட்டு 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே போகிறாங்களோ அது மாதிரி உள்ளே வரவங்க ஓரிரு வருடங்கள் ஒரு சில வருடங்கள் கழித்து திரும்பவும் வேறு எங்கேயாவது போயிடுறாங்க, சீமான் அவர்களை விட்டு போய் இப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இளைஞர்களை இன்னமும் ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறாரா, ஈர்த்த இளைஞர்களை தக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறாரா சீமான்? இல்லை, முதல்ல கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இளைஞர்களை யார் ஈர்ப்பது என்பது தான் உங்களுடைய இது. எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இளைஞர்களை மட்டுமே வைத்து ஒரு கட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தான் இது நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு முழுசாக புரியுது. இதில் இப்போ ஐயா சொன்னாங்க, சில கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கொடுத்துட்டு தான் வரீங்க. இப்போ தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகள். ஏன்னா எங்களுக்கான அதிகாரம் கிடைக்காம நாங்கள் மக்களுக்கு உழைக்க துடிக்கிறோம். ஏன்னா இப்போ மக்களை வைத்து பிழைக்க நாங்கள் வந்த பிள்ளைங்கள, மக்களுக்கு உழைக்க தான் காத்திருக்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கலை. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் உங்களுக்கு ஏன் வழங்கலை, இப்படி தான் ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஆனால் எங்களுக்கு என்னென்னா மக்கள் வழங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆளுகின்ற இந்த இருபுறம் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, அந்த சதி செய்து அந்த இலவசங்களை கொடுத்து அந்த மக்கள் மனசை மாற்றி இந்த அதிகாரங்களுக்கு கிடைக்காம செஞ்சிடறாங்க. இதுதான் நிதர்ச உண்மை. ஏன்னா அப்புறம் இளைஞரை பற்றி சொன்னீங்க. நாம் தமிழ் கட்சி என்றாலும் இளைஞர் பட்டாளம். இப்போ ஓப்பனாக சொல்லணும்னாக்கா அண்ணன் சீமா பக்கம் தான் இளைஞர் இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கா தம்பி விஜய் வந்திருக்காரு, அவர் பக்கம் ரசிகர்களாக நிறைய கூட்டங்கள் போது. இது இயல்பான உண்மை. இது நான் ஒன்றும் திருச்சிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழ் என்றாலே அது இளைஞர்கள் அப்போ அந்த கட்சியாக நம்பி வர்றான்னாக்க, அண்ணனுடைய நமக்கு ஒரு கொள்கை இருக்கு, மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் பண்ண வச்சிருக்காரு. இப்போ நாங்கள் இந்த இத்தனை லட்சம் இளைஞர்களும் அண்ணன் சீமானோட நிற்கவில்லை, சீமான் வைக்கின்ற தத்துவம் நிற்கிறான், சித்தாந்தம் சரியா இருக்கு, அதால நிற்கிறான். ஆகவே தான் இப்போ இன்னொரு கூட ஒரு கருத்து தம்பி எனக்கு சொன்னீங்க, இளைஞர்கள் வராங்க, அதுக்கப்புறமாக்க ஒரு 2 ஆண்டு காலம் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ எங்கள் பக்கம் 10,000 பேர் வரும்போது எங்களை பெருசாக பேச எந்த ஊடகமும் இல்லை. ஏன்னா வலிமையற்ற பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சிங்க இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக சொல்கிறேன், எங்களுக்கு பெரிய ஊடக வெளிச்சம் கிடையாது, பெரிய பணபலம் செல்வாக்கு எதுவும் கிடையாது. அப்போ நாங்கள் ஆனால் எண்ணற்ற பிரச்சனைக்கு நிற்கிற ஒரே கூட்டம் நாம் தமிழ் கூட்டம். இதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இல்லை உலகத்திலே எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஓங்கி ஒரு குரல் ஒலிக்கும். அது அண்ணன் சீமான் குரல் இன்னைக்கும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு. அதுபோல் எதை பற்றியும் கவலைப்படாமல் கேள்வி வைப்பார். நேற்று கூட பாருங்க, ஒரு சமூக ஒரு காணொலி பார்த்தேன் நான். அந்த அம்மா அண்ணன் காரை சோதனைக்கு படுத்துறாங்க, அண்ணன் கேள்வி கேட்டு போறாங்க, அவர் தான் சீமான். ஏன்னா இப்போ இதனால தான் இளைஞர்கள் அதான் இங்கே 10,000 பேர் வரும்போது எங்களை பெருசாக காட்டுவதில்லை. ஆனால் 3 பேர் வெளியே போயிட்டா அதை முக்கி ஃபுல்லாக காட்டுவான். பார்த்தீர்களா, நாம் தமிழ் கட்சியை விட்டு முக்கிய பொறுப்பாளர் போய்விட்டார், இவர் தான் தாங்கி கொண்டு பிடிச்சிட்டு இருந்தார், இதை சொல்லுவான். எதுக்காக? இங்கே ஒரே ஒரு சித்தாந்தம் தான் தம்பி, என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை தமிழ் தேசியம் ஆண்டிடக்கூடாதுல. இதில் திராவிடம் தெளிவாக இருக்கு, அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஏன்னா அதுக்கான அந்த பிள்ளை அவங்க போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ இதை பற்றி இப்போ ஐயா கிட்ட சொல்லும் போது, நாங்கள் இந்த ஐடி பார்க் ஆரம்பிக்கும் போது கலைஞருடைய பெருசு மத்திய அரசு கொடுத்தா நீ செஞ்சு முடிச்சிய வேறு உங்க வச்சுக்கிட்டே, அவ்வளோதான். என்ன இப்போ மேம்பாலம் போட்டாங்கன்னு நான் ஐயா சொன்னாங்க, நான் வரவேற்கிறேன். மேம்பாலம் மக்களுக்கு தேவைதான், தமிழக அரசு போட்டதா? இங்கே தான் ஒரு கேள்வி. இப்போது வேலை வாய்ப்புகள் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் இளைஞர்களோட வளர்ச்சியை முன்னெடுத்து அடுத்த கட்டம், அதுவும் தொழில்நுட்ப அளவில் உலகம் முன்னே போயிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் முன்வைக்கிற வேலை வாய்ப்பு திட்டங்கள் எல்லாம் பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. விவசாயம், ஆடு மாடு அதை குறைவாக சொல்லலை, இருந்தாலும் அதிகமாக படித்து விட்டு ஒரு இளைஞன் எதற்காக திரும்ப பின்னோக்கி போகணுன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல. தற்காலிக வெற்றி நிரந்தரமாக இருக்காது. நாங்கள் நிரந்தர வெற்றிக்கு போராடுறாள். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்க, இப்போ ஒரே ஒரு செய்தி ரொம்ப துல்லியமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ மக்கள்லாம் சென்னையில் பாருங்கள், இந்த கேஸ் சிலிண்டர் இல்லாமல், எரிக்காட்டு ஊரில் இல்லாமல் எல்லா உலகம் மூடி கிடக்கு. அப்போ யார் நம்ம எதிர்பார்க்குறோம்? மத்திய அரசு எதிர்பார்க்குறோம், அவங்க கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம். இப்போ அங்கே தான் சண்டை வரல, எல்லாம் மூடிட்டான், நொந்துக்கிட்டு இருக்கான். அண்ணன் சொன்னார், இந்த எரிக்காற்று ஆட்டு சாணத்திலையும் மாடு சாணம் உருவாக்க முடியும்னு சொன்னார். ஏற்றுக்க மாட்டாங்களே, நல்ல விஷயங்களை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய விளம்பரம் பண்ணணும். இப்போ இவங்க ஒரு விஷயம் சொன்னால் அப்படி நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. ஏதோ பாருங்க, என்ன அப்பானு கூட சொல்லுவார், நம்ம அப்பானு கூட போகிறது இல்லை, அது வேற கான்செப்ட். ஏன்னா அது போல நல்ல திட்டங்களை சொல்லும்போது அதற்கான வெளிச்சம் ஏன் கிடைக்கலன்னு சொன்னாக்க, வெளிச்சத்தை காட்ட விடாம தடுப்பார்கள். ஏன்னா அப்ப இவர்கள் இந்த நல்ல விஷயங்கள் வந்துவிட்டால் வியாபாரிக்கு கஷ்டம், கமிஷன் போயிடும். இப்ப இவர் சொல்றாருல்ல, எல்லாமே அறிவிக்கிறாங்க, அது இலவசம், இது இலவசம், இவர் 1000 ரூபாய் இலவசம், இவர் 2000 ரூபாய் இலவசம், தம்பி வந்திருக்காரு 2500 இலவசம். எங்கேருந்து கொடுப்பிய? எங்க வச்சு கேட்ட கேள்விக்குறி. இன்னும் அவ்வளோ பெரிய மகாராஷ்டிராவா? எங்க பணத்தை எடுத்து கொடுக்க போறிய? எதுக்கு விளம்பரம், எதுக்கு அறிவிப்பு, எதுக்கு இலவசம்? இது போல அறிவிப்பு நாம் கமிஷன் இருக்கா? இலவசம் இருக்கு. சுய குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல கல்வி கொடுத்தா முடிஞ்சு வச்சு. இவ்வளவுதான வாழ்க்கை, உனக்கான வேலை என்ன, உனக்கான வருமானம், அதுக்கான ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கை, இவ்வளவுதானே. ஆனா இது இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு இவர்கள் வண்ணமா விடுவான். திரும்ப வரேன் முகில் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக இளைஞர்களுடைய வாக்கு வங்கி ஒரு தனி கவனம் பெற்றிருக்கு. காரணம் என்னன்னா,
விஜய் அவர்கள் இளைஞர்களை ஈர்க்கிறார் அப்படின்னு. பட் அதே நேரம் எல்லாரும் வர்றாங்க, ஒரு ரசிக மனப்பான்மையோட வராங்க. ஆனா இளைஞர்களை வாக்காளர்களாக நீங்க சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறது 26 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மோரோவர் இளைஞர்களுக்குன்னு சில அறிவிப்புகள்லாம் விடுறீங்க, அதில் நீங்களும் சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அதில் வந்து நீங்களும் இந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு காசு கொடுக்குறது, இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் தான் இருக்குது. ஸோ என்ன விஷன் வச்சிருக்கு தாவேக்கா இளைஞர்களை நோக்கி? விவேகானந்தர் பிறந்த தினத்தான் தேசிய இளைஞர் தினவருக்கு தெரியும். ரெண்டாவது மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தானில் 17 வயது பெண்களின் பாதுகாப்பு கல்வி உரிமைக்காக போராடிய போது கூட தலிபான்கள் சுட்டு விடுவோம் என்று மிரட்டியதற்கு பிறகும் கூட துணிச்சலாக நின்ற ஒரு தங்க நோபல் பரிசு. இப்படிப்பட்ட உலகம் முழுக்கிய இளைஞர் படை. அதில் வந்து மார்க்ஸ் ஜீக்கன்பர்க் 19 வயது பையன் ஃபேஸ்புக் தளத்தை உருவாக்கி அண்ணன் சொன்னாங்க, நாங்கள் வந்து தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய உள்ள ஆக இன்னைக்கு மார்க் ஜீக்கன்பர்க் தொடங்கிய அதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி உருவாக்கி ஒரு இளைஞன். அது திமுகவுக்குலாம் தெரியாது, அண்ணா திமுகவுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் பேசுறோம். விஜய்க்கு உங்களுக்கு தெரியும் வரோம், விஜய்க்கு தெரியுமா வரோம்? நான் உங்க பேச்சுல குறிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நான் முதல்ல ஏன் இதெல்லாம் சொல்லி வரேன்னா, லூயிஸ் பிரெய்லி கண் பார்வை இல்லாமலேயே படிக்கவும் முடியும் எழுதவும் முடியும் என்பதை உலகத்துக்கு தத்துவமாக சொல்லி தந்த ஒரு இளைஞன். அதே மாதிரி அலெக்சாண்டர் 20 வயசுல வந்து மாஸ்டோனியாவை கைப்பற்றி 30 வயசுல உலகை பிரமிக்க வைத்த இளைஞன். அது ஆன்ட்ராக்லாம் உலகை உலுக்கிய இளைஞர்கள் படை போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் படை மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்குங்கிறது தான் ஹிஸ்ட்ரி சோஸ் திவிவே. எங்கள் தலைவர் எங்களுக்கு வழிகாட்டிய வழியில் நாங்கள் இந்த வரலாறை உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறோம். ரெண்டாவது, இப்போ அண்ணன் நாம் தமிழிலிருந்து பேசினாங்க, இளைஞர்கள்லாம் எங்கள் பக்கம். நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு கல்லூரி போன்று 3 ஆண்டுகளுக்கு படிப்பார்கள், முடிந்து விட்டால் சென்று விடுவார்கள் என்பது உண்மை. அந்த கல்லூரியில் படித்த ஒரு இளைஞன் தான். அந்த கல்லூரியில் நீங்களும் படிச்சிருக்கீங்க? ஐயா, நான் 4 ஆண்டு காலம் இல்லை, 5 ஆண்டு காலம் படித்தேன். 5 ஆண்டு காலம் எந்த கல்லூரி படிக்காத கல்லூரியே கிடையாது. இல்லை, அது அறிவை வளர்த்துக்க கல்லூரி தேவை. இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சி ஒரு சித்தாந்தவாதியாக வர்ற சீமான் கிட்டேயே உள்ள போற இளைஞர்கள் இப்படி வெளியில வர்றாங்கன்னா, விஜய் கிட்ட போறவங்களும் வெளியில வரமாட்டாங்கன்றது அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கா? இல்ல, தமிழ் தேசியம் அங்க இல்லைங்கிறதுக்காக தான் அந்த இளைஞர்கள் வெளியேறி தாவேக்காவில் இணைக்கிறார்கள். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு விக்னேஷ்னு ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக தீக்குளிச்சு. அவனை இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழனுடைய சிறப்பு. ஆனால் வெளிநாடுகளில் நிதி மட்டுமே அந்த வீட்டுக்கு கொடுத்து அந்த இளைஞனுடைய வாழ்வை குட்டிச்சோராக்கிய இயக்கம் நாம் தமிழ். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்னு சொல்றேன், நான் பல் சொல்லணும், எனக்கு தெரியும், எனக்கு ஏன்னா உண்மை தெரியும், எனக்கு நான் அங்கதான் இருக்கேன், நான் குறிக்கிறது பண்ணிக்கிறேன். பேசுறேன் ஆமா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. தம்பி மரணிச்சு தெரியும், ஏன்னா அந்த சாவில் நானும் இருந்தேன், நானும் போயிருந்தேன். இப்போ சராசரியா 10 ஆண்டு கழிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே சொல்லப்படுற ஒரு செய்தி என்னன்னாக்கா, இல்லை நிதி வந்துடுச்சு, பல கோடி வந்துடுச்சு, அப்போ சீமான் எடுத்துட்டார், அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் மட்டும் கொடுத்தாங்கிறா இவங்க சொல்லிட்டு வர ஒரு ஊடகம் எல்லாமே சொல்றாங்க. செய்தி உண்மை செய்தி. இதை நான் சொல்லல, எங்களுடைய தாயாரே பத்திரிகையில பேட்டி. இருங்க உண்மை செய்தி. அங்க இருந்த அன்று நிலைமை எங்களுக்கு என்ன வந்தது எங்களுக்கு ஃபுல்லா தெளிவா தெரியும். ஆகவே தம்பி விக்னேஷ் மரணிச்சது உண்மையிலேயே வருத்தமான ஒரு செய்தி. நான் இல்லைன்னு சொல்லலை, அது எங்க தம்பி, நாங்க தான் போறோம், அது அடக்கம் செஞ்சிருந்தோம். அன்னைக்கு பெருசா கொடுக்க பணம் இல்லை, கட்சிலாம் அப்போ ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு கையில் இருந்த பணமே வெறும் 3 லட்சம் தான் எங்கள்கிட்ட. உண்மையாக சொல்கிறேன், அங்கே தான் இருந்தேன், எனக்கு தெரியும், முழுக்க தெரியும் அந்த விஷயம். ஏன்னா அப்போ 10 லட்சமா நாங்கள் கடன் உடனே வாங்கி தான் அதை கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அந்த குற்றச்சாட்டை ஒவ்வொரு ஊடகமா சில பேர் என்ன அது ஒரு பெரிய செய்தியா மாறும். விக்னேஷனுடைய தாயாரே இதை வந்து பேட்டியா கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் பிரதி அதே நான் நிறைய பேசிருக்கிறாங்க, நிறைய பேச வேண்டியது நானும் காட்டுறேன். சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1939ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதலாக இந்திய எதிர்ப்பு போரில் தன்னை தனலாக்கி கொண்ட மாபெரும் தளபதி நடராஜன். அதுக்கப்புறம் தாளமுத்து வந்து திராவிட இயக்க வரலாறு இருங்க, அதைத்தான் சொல்ல வரேன். திராவிட இயக்க வரலாறு சொல்ல வரேன். தாளமுத்து 1939 மார்ச் 12. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப யார் முதல்ல செத்தது? நடராஜன். நடராஜனை எப்படி சாதிய குரூரத்தோடு எப்படி வந்து இந்த கலைஞர்னு கூட சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் என்ன திட்டமிட்டு செய்தார் சொன்னால், ஓட்டு வங்கிக்காகவே நடராஜன் பேரை பின்னாடி போட்டு தாளமுத்தை முன்னாடி போட்டு தாளமுத்து நடராஜன் சொல்லி பேர் மாற்றி சாதிய வன்மத்தை கக்கிய கருணாநிதியுடைய கட்சியிலிருந்து இவர் வர்றார். அந்த இளைஞர்களுக்கு செய்த நன்மை என்ன, அந்த குடும்பத்திற்கு செய்த நன்மைகள் என்ன, இதுவரை அந்த கல்லறைகள் போற்றப்படுகிறதா, அவர்களுக்கென்று ஒரு சிலை வைக்கப்படுகிறதா, பேருந்து நிலையம் கட்டுறீங்க, அமைச்சர்களுடைய சொத்துக்கள் பக்கத்துல இருந்து அந்த இடத்துல கட்டிட்டு அந்த இடத்துல கருணாநிதி சிலை வைக்கிறார்கள்.
பேனா சிலையை எதிர்த்த நாம் தமிழர் கட்சி கருணாநிதி சிலையை எதிர்ப்பதற்கு வக்கில்லாம போயிட்டாரு. அடுத்து சொல்றேன் பாருங்க, சிவகங்கை ராஜேந்திரன் பிஎஸ்சி கணிதம் படித்தவர் எங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அவர் இறந்தது 1965 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2ஆம் கட்ட மொழிப்போரில் இறந்தார். இதுவரை திமுக அந்த இளைஞனுக்கு செய்த நன்மைகள் என்ன, அந்த குடும்பத்திற்கு செய்த நன்மைகள் என்ன, ஒன்னும் சொல்லுங்க. இத்தனை மொழிப்போர் தியாகிகள் செத்து போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நாங்கள் நெஞ்சில் நிலைநிறுத்துகிறோம். எங்களுடைய உறுதிமொழியில நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்கிறோம். எங்கள் மொழியை பாதுகாத்த அந்த மாவீரர்களுக்கு மகத்தான உரிமையை பெற்றுக் கொடுப்போம்னு நாங்க பேசுறோம். இந்த விஷயங்கள் நினைவு கூறப்பட வேண்டியதுதான் கண்டிப்பா, நான் இல்லைன்னு மறுக்கல. அட் த சேம் டைம் நம்ம என்ன விஷயத்துக்கு இருங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் அதைத்தான் சொல்ல வரேன். பொள்ளாச்சியில வந்து 100க்கும் மேற்பட்ட தியாகிகள் 1965 பிப்ரவரி 12ஆம் தேதி இறந்து போனாங்க. அதை மூடி மறைத்த குற்றவாளிகளே திமுக. இதெல்லாம் வந்து மறைச்சாங்க. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, இந்த தமிழை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் எண்ணற்ற தியாகங்களை இந்த மண்ணிலே செய்திருக்கிறார்கள். அது திமுக பயன்படுத்தி கொண்டது. என்ன அந்த பயன்படுத்தி கொண்ட அந்த தியாக தீபங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வீரவசனம் பேசுகிறதுக்கு மட்டுமே அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விராலிமலை சண்முகம் 1965 பிப்ரவரி மாதம் விஷமறிந்து செத்து போனான். திமுகவுடைய நடவடிக்கை என்ன? நாங்கள் நெஞ்சு பதறுகிறது. எங்கள் மொழியை பாதுகாத்த இந்த போர் மரவர்களை பாதுகாக்க தவறிய குற்றவாளிகள் திமுக காரர்கள். ஆக அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்கள் பக்கம் வருவதற்கு காரணமே இளைஞர்களை மறந்த இயக்கம் திமுக, மொழிப்போர் அந்த சம்பவங்களை மறந்த இயக்கம் திமுக. அதுக்காக அண்ணா திமுக மறக்கலைன்னு நான் சொல்லவில்லை. 2 பேருமே இந்த மண்ணில் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள். 2 பேருமே நிற்கிறாங்க இந்த மண்ணில். இந்த மக்களுக்காக எதை செய்யலை. தமிழீழத்தை அழித்த குற்றவாளி இன்னொரு பக்கமும், தமிழீழத்தை ஆதரிக்கிறோம் அல்லது ஆதரிக்கவில்லை என்று பம்மாத்து வேலையில் செய்த இயக்கம் இன்னொரு பக்கம். தேசிய தலைவரை கைது செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம். ஏன்னா அந்த விடயத்தில் நான் பாதிக்கப்பட்டவன். அந்த சட்டத்தை தீயிலிட்டு கொளுத்திய காரணத்தால் நான் திருச்சி மத்திய சிறையில் 28 நாட்கள் அடைக்கப்பட்டேன். இது இளைஞர்கள் விவகாரத்துக்கு நான் வரலான்னு அதான் சொல்றேன். ஈழத்தில் போராடியதும் இளைஞர்கள் தான். இன்னைக்கு எங்கள் இயக்கம் ஒரே ஒரு சின்ன விஷயம் எங்க தலைவர் சொன்னார். கச்சத்தீவை மீட்போம் சொன்னார். எங்க கர்சித்தார்? நாகப்பட்டினத்தில் போய் பேசினார். என்ன நடந்தது? இலங்கை அமைச்சர் உடனடியாக மறுநாளை கச்சத்தீவிற்கு வந்து விட்டு போகிறார். இத்தனை இயக்கங்கள் கத்தியதே. எவனாவது வந்தானா அந்த மண்ணிற்கு? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருங்க, அதைத்தான் சொல்லுவேன். இருங்க அதான் நான் சொல்ல வரேன். 29 வயது வரை இங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களும் மாதந்தோறும் 4000 ரூபாயை எங்கள் இயக்கம், எங்கள் அரசமைப்பு வருகிற போது, எங்கள் தலைவர் முதல் கையெழுத்தை பச்சை எங்களை ஜோசப் விசை என்று இடுகிற போது 4000 ரூபாயை மாதந்தோறும் இளைஞர்களுக்கு கொடுக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது. எல்லா இடத்திலும் இளைஞர்கள் பெருவெள்ளம். இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களாக இருக்கக்கூடிய மகளிரும் தனக்குத்தானே தியாகம் செய்து கொண்டு தலைவனை உச்சாணியில் உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டும் இல்லை, ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு வேலை தேடுகிறார்கள் என்றால் மாதந்தோறும் 2500 கொடுத்து வேலையை தேடுங்கள், வேலையை உருவாக்குவோம் என்று சொல்லுகிறார். அப்புறம் மது இல்லா மாநிலம், இதுதான் முக்கியம். இந்த 2 இயக்கங்களும் மதுவை பற்றி பேசவே மறுக்கிறார்கள். ஆனால் எங்கள் தேர்தல் அறிக்கையில் எங்கள் தலைவர் சொல்லுகிறார், மது இல்லாத மாநிலம் மட்டுமல்ல, போதை இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கு. அதை கண்காணிப்பதற்கு வேலுநாச்சியார் படை ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறதை எங்கள் தலைவர் கோடிட்டு காட்டுகிறார். சுய வேலைவாய்ப்பு முறையில் வாக்குறுதிகள் அல்ல. எங்கள் தலைவர் சொன்னார், உத்தரவாதத்தை தருகிறோம் என்று சொல்லுகிறார். இவர்களை போல இலவச வாக்குறுதிகள், இலவசங்களை நாங்கள் கொடுக்கல. மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவழித்து மக்களை நன்வழிப்படுத்துவதற்காக. அடுத்து இருங்க சமூக சமப்பார்வையில் போதை பொருள் எதிர்ப்பு மன்றங்களை நாங்கள் உருவாக்குவோம். அடுத்து அந்த வாக்குறுதிகள் எல்லாரும் செய்திகள்ல நான் எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு சாராம்சமாக இந்த ஒரு ஷார்ட்டாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வரேன், அதை நீங்கள் தொடரலாம். நான் இப்போ இதில் அக்னீஸ்வரன் சார், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் சொன்னதில் அதிமுக மீதும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. ஸோ இதில் இந்த இளைஞர்களின் வளர்ச்சிக்காக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான். தாவேகா விஜய் அவர்கள் அதில் அவர் சில வாக்குறுதிகள் அளிச்சிருந்தார். திமுக வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதிமுகவில் இளைஞர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இதெல்லாம் டாமினேட் பண்ணுற வகையில் இருக்கா? வாக்குறுதிகளை எப்படி இளைஞர்கள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, மாதம் 2500 ரூபா கொடுப்போம், வேலை வாய்ப்பை தேடுங்க, நீங்கள் தேடுறது வரைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபா போட்டு வாங்குறீங்களே, விற்கிறீங்களே, அதை முதல்ல தடுத்தாலே போதும். அந்த இளைஞன்ட்ட அவனுக்கே 2500 ரூபா ஒரு படத்துக்கு வந்துடும். சரியா? இவர்களை பொறுத்தளவில் நிறைய விஷயத்த, அப்படியே உலக பன்னாட்டு விஷயத்த, வரலாறெல்லாம் நண்பர் முகிலன் இங்கே வந்து கொட்டுனார். ஆனால் இவங்களுக்கு என்ன வரலாறுன்னு தான் எனக்கு தெரியல. அதை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈழத்து போராட்டம் கரெக்டு,
அந்த ஈழத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை, மணமகளை காதலித்து அவள் லண்டனுக்கு போய் அவர் மிகப்பெரிய, இன்னைக்கு நான் 200 கோடி வாங்குறேன் 250 கோடி வாங்குறேன் என்று சார் அரசியலுக்கு வந்தா எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி விமர்சிக்கப்பட வேண்டும். இல்ல எனக்கு அதெல்லாம் வெயில்லாம் பிடிக்காது, இல்ல என்ன தனிப்பட்ட முறையில பேசாதீங்க, பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு, அரசியல் ஒரு குப்பை என்பது தெரியாதா? அங்க எல்லாமே வரும். அங்க கேக்குறேன், அந்த பெண்மணி போராட்ட ஈழத்தை பத்தி நிறைய பேசுனீங்க, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து இதா பண்ணி பிடிச்சு. ஆனா ஈழத்திலிருந்து லண்டனுக்கு சென்று லண்டனிலிருந்து நேரடியாக வந்து 99 உங்களை திருமணம் செய்தாரே, உங்களுக்கு என்ன நியாயத்தை கற்பிச்சீங்க நீங்க? அதை சொல்லணும் சார். ரெண்டாவது, உலக நாடுகள் எல்லாம் அவர் போயிட்டாரு. அன்பர் முகிலனுக்கு என்ன ஆகுதுன்னா, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறார், ஆனா தமிழ்நாட்டை பத்தி மட்டும் படிக்காம விட்டார் சார். இந்த செல்போனை உருவாக்கின தாமஸ் கூப்பர் தெரியும், சமூக வலைதளங்களை உருவாக்கின தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சையை மறந்துட்டாரு பாருங்களேன். இதாங்க தாவேக்கா, என்னங்க தமிழ்நாடு? சுந்தர் பிச்சை உங்களுக்கு தெரியாதா? ஆக இவர்களுடைய நோக்கம் என்பது எல்லா இளைஞர்களும் எங்கிட்ட தான் சார். ஏறத்தாழ 6 கோடி வாக்காளர்கள், நம்மகிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. ஆனா இந்த 6 கோடி வாக்காளர்கள்ல ஏறத்தாழ 1 கோடி அல்லது 1 கோடிக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க. இந்த 1 கோடி வாக்காளர்களுமே அது என்ன சார் விஜய்க்கு மட்டும்தான் போகுமா? அண்ணா திமுக இளைஞர்களே இல்ல, நாம் தமிழர்ல இளைஞர்களே இல்ல, எல்லாம் 80 வயசுக்கு மேல, அண்ணா திமுக 90 வயசுக்கு மேல, நாம் தாவேக்கால மட்டும் இளைஞர்கள். அந்த 1 கோடி வாக்கு அப்படியே போயிருமா? பெரும்பங்கு ஆனா பாதிப்புகள் ஏற்படுத்தும். பெரும்பங்கு சிறுபங்கெல்லாம் கிடையாது. நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை, இந்த இளைஞர்களை நீங்க ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டுட்டீங்க சார். ஏறத்தாழ 200 படம் அடிச்சிருக்கிறார் சார் ரஜினிகாந்த். ஆமா, அவங்க குடிக்க வச்சு நீங்க நடிக்க வச்சு கூட்டிக்கிட்டு ஓடு, அதை இழுத்துக்கிட்டு வா, இது குத்துப்பாட்டு போடு. நான் கேட்கிறேன், கரூர்ல நீங்கள் அரசியல் கட்சி போடுகிற போது நீங்கள் செய்த காரணம் என்ன? யார் பொறுப்பேற்கணும் சார்? சார் இளைஞர்கள் வாக்கு வந்து நம்ம பேசுறோம், பிஞ்சு குழந்தைகள் இறந்தார்களே, கம் டு பனையூர், நாங்க வரமாட்டேன். பத்திரிகையாளரை சந்திக்கல சார் இன்ன வரைக்கும். பெரிய இளைஞர்கள், முதியவர்கள், ரைட்டா, பெண்கள், அதெல்லாம் ரைட்டு, படிச்சவர்கள், படிக்காதவங்க, தொழிலாளர்கள், தொழில் இல்லாதவர்கள், வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், மேய்க்காதவர்கள், அது முக்கியம் இல்ல. உன் இதயத்தில் ஈரம் இருக்கா சார்? என்ன சார் அது? உங்களை நம்பி வருகிறார்கள், கரெக்ட். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நலத்திட்டம் அல்லது ஒரு திட்டம் இந்த இளைஞர்களுக்கு நான் இத்தனை ஆண்டு காலத்தில் நான் செஞ்சேன்னு ஒன்னு சொல்லுங்க. 200 படம் நடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். எளிமையில், வாழ்க்கை முறையில், அரசியல்ல வருவேன்னு சொன்னாரு, வரல, அது வேற. ஆனால் அதற்கு பிறகு உலக நாயகன் கமலஹாசன். ஆனா நீங்க வெறும் 65 படம் நடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய விஷத்தின் தன்மையை இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறீர்கள். அதுதானே நீங்க செஞ்ச சாதனை. எத்தனை பேரை நீங்க உயர்கல்விக்கு அல்லது வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து ஒரு தகவலை சொல்றார். நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு புரியுதா? அதான கேள்வி. அதனாலதான் இந்த சமூக வலைதளம் வந்ததுனாலதான் நாம அதிக நேரம் 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் இந்த செல்போனுக்குள்ளதான் அவங்க வாழ்க்கை இருக்கிறது. இதுக்குள்ள என்னத்தை தேடுவீங்க? அதனால இருங்க நண்பா, நீங்க முடிச்சுட்டேன், நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க, நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க மொழிக்காக போராட்டம் பண்ண கீழப்பழுவூர் சின்னசாமி, ராஜேந்திரன் எல்லாம் கரெக்ட். இந்த 41 பேர் செத்தாங்களே, நீங்க சிபிஐக்கு போனீங்களே, என்ன விசாரிச்சாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொன்னீங்க? சரி, ஜனநாயகம் படம் தடுக்கப்படுகிறதே, அது இன்ன வரைக்கும் உங்களுக்காக காசை போட்டு 500 கோடி இல்ல பல 100 கோடி அவங்க தயாரிப்பாளர் வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்களே, அதற்காக திரு விஜய், ஜோசப் விஜய் அவர்கள் செய்த நடவடிக்கை என்ன? வாய்மூடி மௌனம். நாங்க 39 பத்தி எல்லாம் பேசுவோம், ஆனா 2025 பத்தி நாங்க பேச மாட்டோம் என்றால் இவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. ரெண்டாவது சார், இவங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டாரு, பேசுனது தப்பு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு டிஜிபி அலுவலகத்துக்கு போனது உண்டா? தலைவனே போனது உண்டா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிலைமைக்கு தள்ளுறது திமுக அப்படின்னு நிலைமைக்கு தள்ளுறாங்க, அரசுதான் அந்த தூக்கி போடுறாங்கன்ற வேற. உங்கதுல பெண்களை பத்தி அவர்கள் பேசி இருந்தால் பேசியது தவறு. ஆனால் மாநிலம் முழுவதும் நீங்க தான் நிறைய இளைஞர்களை வச்சிருக்கீங்க, நிறைய பெண்களை வச்சிருக்கீங்க. மாநில மகளிர் அணி தலைவிதான் அல்லவா போய் புகார் கொடுக்கணும்.
அந்த புகாரை எழுதி கொடுக்கறதுக்கு மாநில வழக்கறிஞர்கள் அணிதானே போகணும். அது என்ன சார் செங்கோட்டையனும் நீங்களும் போயிருக்கீங்க? உங்களோட மாநில மகளிர் அணியே இல்லையா? அந்த கட்டமைப்பே இல்லையா? அந்த வாட்சாத்தி கற்பழிப்புல தண்டனை பெற்றவர் தான் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனை கூட வச்சிருக்காங்களே, வெளியேற்றிருக்க வேண்டியது. வாட்சாத்தியை பத்தி முகிலும் பேசலாமா?